1959 ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பனிமலையில் ஏறலான்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணபடியே அவங்க ஜாலியா பனிமலைக்கும் ஏற போயிட்டாங்க. ஆனா அவங்க வீடு திரும்பல. 65 வருஷமா ரஷ்யாவால சால்வே பண்ண முடியாத இந்த கேஸ் இல்ல சால்வ் பண்ணாம இருக்கா இல்ல ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்களா தெரியாத இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டவுட்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு MCU த டயட் லவ். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிட்டு இருக்காரு தான் ஐகோர் டயட்லவ். ஐகோர் டயட்லவ் சின்ன வயசுல இருந்தே அப்பப்போ டிங்கர் வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு. டிங்கர் வேலைனா ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ரேடியோவை ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாரு. இது மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அட்வென்ச்சர்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய அட்வென்ச்சரஸான பிளேஸுக்குலாம் போயிருக்காரு ஐகோர் டயட்லவ். இப்படி இருக்கக்கூடிய ஐகோர் டயட்லவ் 1958 டயட்லவ் ஒரு பிளான் பண்றாரு. அது என்னன்னா, நம்ம ஏன் பனிமலைக்கு போய் சாகசம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பனிமலையில ஏறினா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யால இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பெருமையாகவும் பேசுவாங்க, மதிக்கவும் செய்வாங்கன்னு டயட்லவ் இந்த பிளானை அவர் படிச்சுட்டு இருந்த காலேஜுக்கு கொண்டு போறாரு. அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப் கிட்ட போய் இது மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த பிளான் படி நம்ம மலையேறினா நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் வரும், நிறைய பேர் ரொம்ப பெருமையா பேசுவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் இதை அப்ரூவ் பண்றாங்க. இவ்வளவு ஈஸியா இந்த பாலிடெக்னிக் காலேஜ் எப்படி அப்ரூவ் பண்ணாங்க, இது ஏன் தெரியணும்ல. பேசிக்கா இந்த பாலிடெக்னிக் காலேஜ் ஒரு நியூக்ளியர் பவரும் ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸும் செஞ்சு தர ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அது மட்டும் இல்லாம மிலிட்டரிக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜில் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்வென்ச்சர் பண்ணா ஃபியூச்சர்ல மிலிட்டரிக்காகவும் இதை எதனாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்க்காக உதவும்னு இவங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காலேஜ் டயட்லவுக்கு அப்ரூவல் கொடுத்தோன்னே டயட்லவ் தான் மொத்த பிளானே போறாரு. இவர் போட்ட பிளான் என்ன, அவர் இருக்க காலேஜ்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சி ஐட்வெல் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போனோம், அங்கிருந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் போடுறாரு. அதை தொடர்ந்து இந்த மலையேறம் 16 நாள் தொடர்ந்து இருக்கும். இந்த 16 நாள்ல 563 கிலோமீட்டர் கடந்து போனோம். இந்த மலை எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா வெஸ்டர்ன் ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கும் பிரிக்கிற மாதிரி நடுவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மலைக்கு போய் நம்ம சாகசம் பண்ணோம். அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய வில்லேஜ்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜுக்கு போயிட்டு ரீச் ஆகிறோம். இதுதான் இந்த மலையேற்றத்தோட ஓல் பிளான். ஸோ இதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டயட்லவ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பிளான் எல்லாமே போட்டுட்டு மலைக்கு போறதுக்கு முன்னாடி தனியா போக முடியாதுல்ல, காலேஜ் மூலியமா போறதுனால எக்ஸ்ட்ராவா கூட நிறைய பேர் சேர்த்துக்கணும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸான 9 பேரை இந்த டீம்ல சேர்த்துக்கிறாரு. இந்த 9 பேர்ல 2 பேர் ஃபீமேல்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்பவே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே சூப்பரா மலை ஏறுறவங்க. இப்படி இவங்க பிளான் பண்ணபடி கிளம்பும் போது இந்த பாலிடெக்னிக் காலேஜ் மூலியமா எக்ஸ்ட்ராவா இன்னொரு மெம்பர்ஸ் சேர்றாரு. அவர் தான் சிமியான். 37 வயசான இவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட 15 வயசு பெரியவர். அது மட்டும் இல்லாம இவர் வேர்ல்டு வார் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவரோட அப்பீரன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, உடம்புல பல இடத்துல டாட்டூஸ் குத்தி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே கம்பீரமான மீசையை வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி எல்லாருமே ஒரு குரூப்பா சேர்ந்து இப்ப 9 பேர்ல இருந்து 10 பேர் ஆகிடுறாங்க. இவங்க பிளான் பண்ணபடியே ஜனவரி 23 இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல போக ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து ஐவ்டல் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கிருந்து மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போகும்போது இந்த குரூப் கிட்ட 5 கேமரா இருந்திருக்கு. இந்த 5 கேமரா ஏன்னா, இப்ப நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது மெமரிஸ்க்காக போட்டோ எடுக்க கேமரா எடுத்துட்டு போவோம்ல, அதே மாதிரி இவங்க 5 கேமரா எடுத்துட்டு போயிருக்காங்க போட்டோஸ் எடுக்க. இவங்க பிளான் பண்ணபடியே இப்படி மலை ஏற ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணோம்னா, இந்த பனிமலையில ஏற ஆரம்பிச்சு 16 நாள் கழிச்சு வில்லேஜ் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ், இந்த மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜுக்கு ரீச் ஆகிட்டு டெலிகிராம் மூலியமா காலேஜுக்கு நாங்க ரீச் ஆகிட்டோம் மெசேஜ் அனுப்பணும். என்னது டெலிகிராமா திங்க் பண்ணீங்கன்னா, டெலிகிராம் அதாவது நம்ம SMS மூலியமா அனுப்பக்கூடிய மெசேஜஸ் டெலிகிராம் தான் அவங்க சொல்லுவாங்க. இதன் மூலியமா அவங்க படிக்கக்கூடிய காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் இவரோட அல்டிமேட் கோல். அதன்படியே இவங்க மலையேற ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி மலையேற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர், எப்பா என்னால முடியலப்பா, எனக்கு கால் வலிக்குது, நான் இங்கிருந்து அப்படியே கீழே இறங்கிடுறேன், நீங்க பார்த்து சுதாரணமா போயிட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தான் தெரிய வருது இவர் இங்கிருந்து கட்டடிச்சுட்டு போயிருக்காரு. இவர் ரொம்பவே சோம்பேறியான ஒரு பர்சன். அங்கிருந்து கட்டடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு இருக்க ஒரு தாட் என்னன்னா, நம்ம வெளியே வந்தாலும் இவங்க போய் சக்சஸா ரீச் ஆயிடுவாங்க, அப்படி ரீச் ஆயிட்டா அப்படி போகாமலே நமக்கு சர்டிபிகேட் வந்துருவான்னு போயிருக்காரு. ஆனா அவர் அப்படி போனதுனால தான் உயிர் தப்பிச்சாரு. அப்படி அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் போன உடனே இவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணல, அகைன் அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பயணத்துல பிளான் பண்ணபடியே போயிட்டு இருக்காங்க. டயட்லவ் போட்ட பிளான் படி February 12 அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய வில்லேஜ் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன வில்லேஜுக்கு ரீச் ஆகிட்டு மெசேஜ் பண்ணணும். ஆனா February 12 ஆகியும் காலேஜுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. அது ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் இதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அந்த பனிமலையில அடிக்கடிக்கு பனி புயல் வரும். அதனால மேபி அவங்க பனி புயல் வந்து ஓரமா ஒதுங்கி இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், அவங்க போயிட்டு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பல நாள் கடந்து போகியும் எந்த ஒரு மெசேஜஸும் வரல. மலையில ஏற போன ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பயந்து போய் காலேஜுக்கு கால் பண்றாங்க. என் பசங்க எங்க இன்னும் என் வீட்டுக்கு வரல, எங்க இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. உடனே இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி கிட்டையும் அது மட்டும் இல்லாம லோக்கல் மக்கள் கிட்டையும் இதுமாதிரி எங்க பசங்களை காணோம் தேடலான்னு சொல்றாங்க.
இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ரொம்பவே பெருசாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ போலீஸும் ஃபிளைட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேடும் பணி இவங்களோட மட்டும் இல்லாம அந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது February 25 தூரத்துல ஒரு டென்ட் இருக்குதை நோட் பண்றாங்க. ஓடி போய் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டென்ட் பனியில பாதி மூடி போயிருக்கு. இப்ப எல்லாரும் உடனே சேர்ந்து அந்த பனியெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நோண்டிட்டு அந்த டென்ட் ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உடனே அந்த டென்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. அந்த டென்ட்டுல இருந்து பார்க்கும்போது உள்ள இருந்து யாரோ கிழிச்சிட்டு வெளியே போயிருக்காங்க நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த டென்ட் அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு போய் கிடக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நீட்டா இருக்கு. இப்ப ஏதாச்சும் பதட்டம் ஏதாச்சும் பயனா உடச்சிட்டு தள்ளி விட்டு ஏதாவது பண்ணுவாங்களே அது மாதிரிலாம் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய பொருள் ரொம்பவே நீட்டா இருந்திருக்கு. அந்த டென்ட்டுல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது மரக்கட்டைங்க குளிர்காலத்துல சூடு காய வச்சுட்டு இருப்பாங்களா அது மாதிரி ஒரு செட்டப்ல பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடும் அங்கேயே இருந்திருக்கு ஓபன் பண்ணாம. ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க போட்டுட்டு இருக்க ஷூ, அதாவது இது மாதிரி பண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா பூட்ஸ் போட்டுட்டு போவாங்க. அந்த பூட்ஸ் எல்லாமே அங்கேயே இருந்திருக்கு. இவங்க எப்படி போயிருப்பாங்க எங்க போயிருப்பாங்கன்னு குழப்பத்துல இருக்கும்போது சரி இப்ப நம்ம தேட ஆரம்பிப்போன்னு அங்கேயும் எங்கேயும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டென்ட்ல இருந்து 100 அடி தள்ளி 8ல இருந்து 9 பேருடைய கால் தடங்கள் தெரியுது. கால் தடம் பார்க்கும்போது தெரியுது அவங்க பயந்து போய் ஓடல நடந்துதான் போயிருக்காங்கன்னு. ஆனா குழப்பமும் ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பனியில இந்த 8 பேர்ல பாதி பேர் வெறும் சாக்ஸோடவும் மீதி இருக்கிறவங்க வெறும் காலோடவும் நடந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட -28°C இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல இப்படி போனா ரொம்பவே ஆபத்தா இருக்கும். இப்ப ரெஸ்கியூ டீமும் அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கால் தடங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப போலீஸ்க்கும் ரெஸ்கியூ டீமுக்கும் மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப மறுபடியும் அவங்க எல்லா இடமும் தேடும். அப்படி தேடிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தை கீழே 2 உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம்ஸ் உடனே கிட்ட போய் பாக்குறாங்க. கீழே இருந்தவங்க அந்த குரூப்ல இருந்த 2 பேர் தான். அது மட்டும் இல்லாம இவங்க உடம்புல ஒரு துணி இல்லாம அண்டர்வேர்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரெஸ்கியூ டீமும் அந்த மரத்தை நோக்கி மேல பார்க்கும்போது அந்த மரத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், அதாவது அந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளை உடைஞ்சு போயிருக்குதை நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளையில அங்கேயும் இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கிழிஞ்சு தொங்குறதையும் பார்த்துருக்காங்க. இப்போ போலீஸும் ரெஸ்கியூ டீமும் ஓகே நம்ம 2 பேரை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் இருக்கிறவங்களையும் கண்டுபிடிக்கணும்னு மற்றவங்க எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே டயட்லா, இந்த பிளான் எல்லாம் போட்ட டயட்லாவும் அவரோட ஃப்ரெண்டும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த ரெஸ்கியூ டீம்ஸ் உடனே கிட்ட போய் இந்த 4 உடலையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க அட்டாப்சிக்காக. அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்தது என்னன்னா மரத்தை கீழே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த 2 உடல்ல ஒருத்தருக்கு ரைட் ஹேண்ட் பாதி கட்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் காலில் தீக்காயங்களும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே க்ளோஸா நோட் பண்ணும்போது பாதி கை காணும்னு சொன்னால அந்த பாதி கையோட ஃபிளஷ் அவர் வாயில இருந்திருக்கு. அவர் கூட இருந்த இன்னொரு உடல்ல தீக்காயங்களும் அவர் தலைமுடி ஒரு சைடா எரிஞ்சு போயிருந்திருக்கு. அடுத்ததா கண்டுபிடிச்ச டயட்லாவும் அவர் ஃப்ரெண்ட் உடம்புலயும் ரொம்ப அதிகமான தீக்காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் வெறும் காலோட நடந்து போயிருக்காங்க. இந்த அட்டாப்சில நடந்துட்டு இருக்கும்போது 5வது மெம்பரையும் கண்டுபிடிக்கிறாங்க. 5வது ஆளும் டயட்லானும் அவன் ஃப்ரெண்டும் கீழே இருந்தார்ல அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இவர் இருந்திருக்காரு. இவரை அட்டாப்சி பண்ணும் போதும் இவர் உடம்புல பல காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அட்டாப்சி ரிப்போர்ட்ல இவருடைய ஸ்கல் உடைஞ்சு இருக்கதை நோட் பண்றாங்க. இப்ப 5 பேரை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இன்னும் 4 பேர் மிஸ்ஸிங்லயே இருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம அங்க பனியை ரொம்பவே அதிகமா பெய்யறதுனால அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டென்ட் எடுத்துன்னு வந்து அங்க எப்படி இருந்துச்சோ அதே செட்டப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அமைக்கிறாங்க. இது ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபர்தரா யூஸ்ஃபுல் ஆகும்னு வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கும் மக்களுக்கும் டவுட் வரும்ல, இவங்க நல்லாவே மலையேற தெரிஞ்சவங்க, இது எல்லாமே தெரிஞ்சோம் இவங்க எப்படி ஒரு ட்ரெஸ் இல்லாம காலில் ஷூவும் இல்லாம இந்த -28 -30°C இருக்கக்கூடிய அந்த பனி மேல நடந்தாங்க. இந்த குரூப்புக்கு நல்லாவே தெரியும் உடம்புல இதுமே ட்ரெஸ் இல்லாம வெறும் காலோட போனா ரொம்பவே பயங்கரமான விளைவுகளை பார்க்க வேண்டியது இருக்கும்னு தெரிஞ்சோம் இவங்க போயிருக்கிறது போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் டவுட்டாகவும் இருக்கு. இவங்க ஏன் போனாங்க, எதனால இப்படி போனாங்கன்னு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு. இப்படியே பல நாள் கடந்து போது அந்த 4 பேர் மிஸ்ஸிங்லயே இருக்காங்க. இப்ப மே மாசமா வந்துடுச்சு. வெயில்னால பனி உருக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்ப மறுபடியும் தேட ஆரம்பிக்கலான்னு போலீஸும் மிலிட்டரியும் அந்த பிளேஸுக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை கீழே 2 பேருடைய உடல் இருந்துச்சுல, அந்த 2 பேருடைய உடல் இருந்த இடத்துல இருந்து 250 அடி தள்ளி பிஷஸா ஒரு இடம் இருக்கதா பாக்குறாங்க. அங்க ஓடி போய் பார்க்கும்போது அங்க குழி மாதிரி ஒரு செட்டப் இருந்திருக்கு. இந்த செட்டப் எதனால கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த செட்டப் முழுக்க பனியால மூடி இருந்திருக்கு. இப்ப வெயிலால அந்த பனி உருகி பள்ளம் மாதிரி உண்டாயிருக்கு. அந்த பள்ளத்தை கீழே பார்த்தா சைட்ல எல்லாம் துணி கிழிஞ்சு போயும் கீழே 4 பேருடைய உடல் இருந்திருக்கு. இந்த 4 பேருடைய உடல்ல எல்லாருடைய பேண்ட்டும் ட்ரெஸ்ஸும் ஒரு ஃபீமேல் ஸ்வெட்டரும் கிழிஞ்சு போயிருக்கதை நோட் பண்றாங்க. இப்போ இந்த 4 பேரையும் மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்புறாங்க. அந்த அட்டாப்சில வந்த ரிப்போர்ட் தான் இன்னுமே ஷாக்கிங் ஆச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல 4 பேர்ல 2 பேருக்கு சிவியரான ஸ்கல் டேமேஜ் ஆச்சு.
ஆகியிருக்கு. இந்த ஒரு ஸ்கல் டேமேஜில் அவங்க எலும்பு நொறுங்கி போய் இருக்கிறதுனால பீஸ் ஆகியிருக்கு. அந்த பீஸில் சில பீஸ் பிரெயின் உள்ள வரைக்குமே போயிருக்கு. மீதி இருக்கிற 2 பேருக்கும் செஸ்ட்டில் ரொம்பவே பலமான அடிபட்டிருக்கு. அதனால ஒருத்தருக்கு ரிப்ஸ் நொறுங்கி போயும் இன்னொருத்தருக்கு செஸ்ட் போன் உடைஞ்சு போயும் இருந்திருக்கு. டாக்டர்ஸ்லாம் இதை பார்த்து இதை எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, ரொம்பவே வேகமாக வரக்கூடிய ஒரு கார் இடிச்சா மட்டும்தான் இதுமாரி டேமேஜஸை பார்க்க முடியும். ஆனால் அந்த பனிமலையில் இதுமாரி டேமேஜஸ் எப்படி வந்திருக்கும்? ரொம்பவே டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டைமில் தான் இந்த குரூப் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் அதிகமான ரேடியேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வர வச்சு இந்த ரேடியேஷன் எப்படி வந்திருக்கும், எதனால இந்த ரேடியேஷன் வந்திருக்கும்னு கண்டுபிடிக்கும் போது இவங்க உடல் வாட்டர் ஃப்ளோவில் ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த வாட்டர் ஃப்ளோனால இவங்களுக்கு ரேடியேஷன் தாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதனால எப்படி இவங்க பல அடிபட்டு இறந்திருக்க முடியும்னு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்படி இந்த கேஸில் பல கேள்விகள் வரும்போது திடீர்னு மே 28 அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. மக்கள் எல்லாருமே ஏன் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணீங்க, இதில் என்ன நடந்துச்சு, அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு இது மேல் இடத்துலேருந்து வந்த ஆர்டர், எனக்கு வந்த ஆர்டரில் இந்த சம்பவம் கிரைமா இல்லை இயற்கையான டெத்தான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த இடத்துல கிரைம் எதுவுமே நடக்கலை, இது ஒரு இயற்கையான டெத்துன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு டைமில் தான் இந்த குரூப்பில் போன 9 பேரோட உடல் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இந்த கேஸில் என்ன நடந்ததுன்னே தெரியாம மிஸ்ட்ரியாவே இருக்கக்கூடிய இந்த டைம்ல தான் யூஷுவலா ஒரு விஷயம் வரும். அதுதான் கான்ஸ்பிரசி தியரியும் ரூமர்ஸும். அப்படி வந்த கான்ஸ்பிரசி தியரியில என்னென்ன வந்துச்சுன்னு பார்ப்போம். தியரி நம்பர் 1, இங்க கண்டிப்பா ஒரு ஏலியன் வந்திருக்கும். இந்த ஏலியன் தான் இவங்களை அட்டாக் பண்ணி கொன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த குரூப்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோ நைட் டைம்ல எடுத்திருக்காங்க. ஆனா அந்த போட்டோ எடுக்கும் போது ரொம்பவே பிரகாசமான ஒரு ஒளி இருந்திருக்கு. அந்த ஒளி என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே அது UFO தான், அது ஏலியன்ஸ் தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஒளி என்னன்னு இன்னைய வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. தியரி நம்பர் 2, இந்த இடத்துல பனியாரக்கா இருக்கான். இந்த பனியாரக்க இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன ஒருத்தரோட கையை கடிச்சு சாப்பிட்ருக்கான். அதனால தான் இங்கே எல்லாருமே இறந்து போய் ரொம்பவே மோசமான அடிகளோட இருக்காங்கன்னு இன்னொரு தியரியும் வர ஆரம்பிச்சது. தியரி நம்பர் 3, இந்த குரூப் போகும்போது ரஷ்யாவோட சீக்ரெட்டான பிளேஸ், அதாவது சீக்ரெட்டாக மிஷின்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அதேமாரி பிளேஸுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரிஸ் இவங்க வெளியே போனால் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரிஸு இவங்களை கொண்டு இருப்பாங்கன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தியரியோ கான்ஸ்பிரசியோ இல்லை. மே 28 அந்த கேஸ் க்ளோஸ் பண்ண அந்த ஆஃபீஸர் 1990 ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, 1951 நடந்த இந்த கேஸ்னால எனக்கு மேல் இடத்துல இருந்து ரொம்பவே ப்ரெஷர் தர ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸை நீ முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், நீ பார்த்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கடைசி இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சொன்னது என்னன்னா, இந்த அடி எல்லாத்தையும் பார்த்து நேரில் போயும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அது 2 பேரோட உடல் மரத்து கீழே இருந்துச்சுன்னு. அந்த மரத்துக்கிட்ட பார்க்கும்போது அந்த மரம் நெருப்பால தீஞ்சு போயிருக்கு. இதை கண்டிப்பா ETS மூலியமாவோ இல்லைன்னா ஃபயர் பால் மூலியமாவோ தான் நடந்திருக்கும். பண்ணது UFO தாக்கி இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா சொல்லும் போதே UFOனா அது ஏலியன்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுக்கு தெரியாம விமானங்களும் உள்ளடங்கும்னு சொல்றாரு அந்த ஆபீஸ். இதெல்லாம் கிட்ட ஜேர்னலிஸ்ட் உடனே பக்கத்துல இருந்த வில்லேஜுக்கு போய் இதை பத்தி விசாரிக்கிறாங்க. நீங்க அன்னைக்கு நைட் எதனாச்சும் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா அந்த இடத்துல நாங்க முன்ன பின்னா பார்த்திராத நிறைய ஒளி பறக்கிறதா பார்த்தோம். அந்த ஒளிகள் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஆனா இதை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல என்னதான் நடந்திருக்கும், இவங்க எப்படி இறந்துருப்பாங்க, ஒருவேளை கான்ஸ்பிரசி தியரி படி மிலிட்ரி பேஸுக்கு போய் மிலிட்ரிஸை இவங்களை கொண்டு இருப்பாங்களா, இல்ல இந்த ஆபீசர் சொன்ன மாதிரி ஃபைட்டர் ஜெட் மூலியமாவோ இல்லைன்னா எதனாச்சும் விமானத்து மூலியமாவோ இவங்களை கொண்டு இருப்பாங்களான்னு யாருக்குமே தெரியல. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும்ல, அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல பார்க்கலாம்.